ஹெச்பி லெவல மெயின்டெயின் பண்ணுறதுக்கு, ஹீமோகுளோபின் லெவல மெயின்டெயின் பண்ணுறதுக்கு, நான் ப்ரெக்னன்சில என்னென்ன ஃபுட் சாப்பிட்டேன் அப்படின்றது இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மெயினா நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. டே டு டே பேசிஸ்ல நான் என்ன ஃபுட் சாப்பிடுவேனோ அதே நான் ஃபாலோ பண்ணுறேன். அது இல்லாம ப்ரெக்னன்சில நம்மளுக்கு மந்த் ஆக ஆக லைக் 3rd மந்த், 4th மந்த்னு ஆக ஆக ஹெச்பி ரெட்யூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அதை நான் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு என்னோட ஃபுட் ஸ்டைலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து போமோகிரானட் வந்து டெய்லி பேசிஸில் சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு ஒரு போமோகிரானட் ஆச்சு நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். அண்ட் வீக்லி பேசிஸில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக நீங்கள் பீட்ரூட் சாப்பிடுங்க. எதர் அது ஜூஸாக குடிக்கிறீங்களோ இல்லை நீங்கள் வந்து சைட் டிஷ் மாதிரி ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறீங்களோ பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப மஸ்ட்டு. அது நீங்கள் எப்படினாலும் சாப்பிடலாம். கீரையாகவும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லை சூப்பாகவும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து குழம்புல ஆட் பண்ணியும் சாப்பிடலாம். ஸோ முருங்கைக்கீரை கண்டிப்பாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 எக்னாச்சும் நான் சாப்பிட்ருவேன். ஸோ இது எல்லாமே எனக்கு எடுக்கும்போது என்னோடய ஹெச்பி லெவல் வந்து எனக்கு மெயின்டைன் ஆகிட்டு வருது. லைக் ஃபஸ்ட்டு இருந்தது அப்படியே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. லைக் நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு 12 இருந்தேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து 11க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க உங்களோட ஹெச்பி லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்றது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.